குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வருது. அதாவது இந்த சாரீ செல்லர்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் நிறைய வீடியோஸ் போட்டு சாரீஸ்லாம் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. குறிப்பாக சேலம் இளம்பிள்ளையிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாரீ மேனுஃபேக்சரர்ஸ் வந்து வீடியோஸ்லாம் போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நான் ஒரு மேனுஃபேக்சரர் கிட்ட இருந்து வாங்கின 2 சாரீஸோட ரிவ்யூ தான் இது. ரிவ்யூ அப்படிங்கிறத விட எனக்கு ஏற்பட்ட ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். பொதுவாகவே நமக்கு எல்லாருக்குமே ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற பழக்கம் இருக்குது மற்ற ஆப்ஸில். ஏன்னா வந்து உட்காந்த இடத்துலேருந்தே பர்ச்சேஸ் பண்ணலாம், டைம் சேவ் ஆகுது. அப்புறம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் அஃபோர்டபுள் ரேட் தான். அதே மாதிரி நமக்கு பிடிக்கலைன்னா வந்து ஈஸியாக ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஈஸி ரிட்டர்ன் பாலிசிலாம் இருக்குது. ஸோ அதனால் இப்போது எஸ்பெஷலி லேடிஸ் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோம். சாரீஸ், ட்ரெஸ் மெட்டீரியல், ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ், அக்சசரிஸ்னு நிறைய ஐட்டம்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நம்ம வாங்குகிற ஐட்டம் எல்லாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10ல் 8 பேர் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு மைனர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். கலரில், குவாலிட்டியில், பேட்டர்னில், ஃபிட்டிங்கில், அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் இது ஆன்லைனில் இதை தவிர்க்க முடியாத விஷயம். ஏன்னா அவங்களோட வீடியோ குவாலிட்டி அதை பேஸ் பண்ணி கலர்ஸ்லாம் இருக்கும். ஸோ நம்ம நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் வேரியேஷன் இருக்கலாம். அதே மாதிரி ரேட் பேஸ் பண்ணி நம்ம குவாலிட்டிலும் டிஃபர் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது இருக்கிற சில பிரச்சனைகள் தான். ஆனால் அதில் ரிவ்யூஸ்லாம் பார்க்குறோம், நிறைய ரேட்டிங்ஸ்லாம் பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணி தான் அந்த ப்ராடக்டை நம்ம வாங்குவோம். ஒருவேளை நம்ம பிடிக்கலைன்னா நம்ம ரிட்டர்ன் கூட பண்ணிவிடுவோம். ஸோ இந்த மாதிரி சில வசதிகளும் ஆன்லைன் பர்ச்சேஸில் இருக்குது, அதாவது மற்ற ஆப்ஸில். ஆனால் இந்த யூடியூப்பில் வந்து வாங்குகிற வீடியோஸ் பார்த்து நம்ம வாங்குகிற ப்ராடக்டை திருப்பி ரிட்டர்ன் பண்ணுற வசதியே கிடையாது. அதே மாதிரி சில ரிவ்யூஸ்லாம் கிடைக்குதான்னு பார்த்தா அதுவும் ரொம்ப கம்மி தான். ஏதாவது ரிவ்யூஸ் பார்த்து வாங்கலாம், இவங்ககிட்ட சாரீ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கலாம் அப்படின்னு நினச்சாலுமே கூட அதுவும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நம்ம கமெண்ட் செக்ஷனில் போய் செக் பண்ணுவோம். அது எல்லாமே என்கொயரிஸ் தான் இருக்கும் மோஸ்ட்லி. யாராவது 1-2 பேர் வந்து நான் வாங்கினேன் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி போடுவாங்க. ஸோ அது எவ்வளோ தூரம் நம்புறது அப்படிங்கிறதும் நமக்கு கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம வீடியோஸ் பார்க்கும்போது நமக்கு பிடிச்ச கலரோ இல்லை நமக்கு பிடிச்ச டிசைனோ இருந்தால் கண்ணை மூடிட்டு வாங்கிடுறோம். அப்படி நான் வாங்கினது தான் இந்த சாரீ. இது பார்த்தீங்கன்னா டிஎஸ்ஆர் சாரீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மேனுஃபேக்சரர் சேலம் இளம்பிள்ளையிலேருந்து, அவங்கக்கிட்ட இருந்து தான் நான் இதை வாங்கினேன். அவங்க ஒரு லேடி தான். டிஎஸ்ஆர் சாரீஸ். இவங்க வந்து வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பாங்க இவங்ககிட்ட இருக்கிற ப்ராடக்டாக ரொம்ப ஹைலி டிமாண்டடு, அதனால் வந்து சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கலர்லேயுமே வந்து 1-2 பீஸ் தான் இருக்குது, மல்டிபிள்ஸ்லாம் இல்லை, அதனால் சீக்கிரம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் ஒரு 4 கலர் செலக்ட் பண்ணி அதில் வந்து மற்ற 3மே அவைலபிள் இல்லை அப்படின்னு சொன்னதுனால இந்த ஒன்று தான் எனக்கு கிடச்சிது. சரி, இதுவும் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் பே பண்ணி இமீடியட்டாக புக் பண்ணேன். ஆனால் புக் பண்ணி நம்மக்கிட்ட அட்ரஸ் வாங்கினதுக்கப்புறம் அவங்கக்கிட்டேருந்து எந்த கம்யூனிகேஷனும் இல்லை ஒரு 10 நாளைக்கு. அதுக்கப்புறம் நானே வந்து ஒரு மெசேஜ் போட்டு எப்போ எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப ஒரு ப்ராசஸில் இருக்குது, வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்ளை வந்துச்சு. எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் ஒரு பயமாக கூட இருந்தது, நம்ம ஏமாந்துடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா. இது வந்து 999 ப்ளஸ் 40 rupees வந்து கொரியர் சார்ஜஸ். ஸோ அதனால் நான் கொஞ்சம் அவங்கக்கிட்ட அட்ரஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஏன்னா அது கூட என்னன்னு கேட்டேன்னா, நான் நேராக வந்து வாங்கிக்கிறேன், நீங்கள் அனுப்பலைன்னா நான் நேராக வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்களும் இம்மிடியட்டாக அட்ரஸ் கொடுத்தாங்க. இது வந்து சென்னையிலேருந்து சேலத்தில் போய் யாராவது வாங்க முடியுமா? இருந்தாலும் அவங்க அட்ரஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இல்லை நான் கொரியர் சார்ஜஸ்லாம் பே பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நான் எதுக்கு வந்து வாங்கணும், நீங்கள் எனக்கு அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸில் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு 2-3 டேஸில் எனக்கு வந்துச்சு. வந்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம், இவ்வளோ சண்டை போட்டு வாங்கியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா இது வந்து கலர் பார்த்தீங்கன்னா மரூன் வித் மஸ்டர்ட் எல்லோ. அதாவது இப்போவும் அப்படி தான் தெரியுது இந்த வீடியோவில். பட் நேரில் பார்த்தீங்கன்னா இது வந்து மெரூன் கிடையாது, இது வந்து ஒரு ப்ரௌன் கலரில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் எல்லோ கிடையாது, ஒரு மாதிரி பேல் எல்லோ. அது எப்படின்னு சொல்கிறது தெரியல, ரொம்ப டல்லாக இருக்குது. சரி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கலர் வந்து அப்படி தான் இருக்கும், வேரியேஷன் கண்டிப்பாக இருக்கும். வீடியோ குவாலிட்டினால, லைட்டிங் அந்த மாதிரி இருக்கிறதுனால கலர் வந்து சேஞ்சஸ் இருக்கும். பட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா
இது பாருங்கள், ஒரு பெட்ஷீட் மாதிரி இருக்குது, பெட் கவர் மாதிரி இருக்குது. இதை வந்து ஒரு ஆள் தனியாக ட்ரேப் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப திக்காக இருக்குது. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சரசரன்னு அது அடங்கவே மாட்டேங்குது. இது அதாவது இந்த பார்டரை விட இந்த பாடி பார்த்தீங்கன்னா பாருங்கள், அடங்கவே மாட்டேங்குது புடவை. நீங்கள் எத்தனை முறை வந்து 2 பேரை வச்சு கட்டினாலுமே கூட இந்த சாரீ வந்து கட்டுறது அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. நான் ஒரு முறை தான் இந்த சாரியை கட்டினேன். அதுக்கப்புறம் இதை தூக்கி அப்படியே மடித்து வச்சிட்டேன். ஏன்னா நம்ம சாரீ கட்டிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே இல்லாமல் ஏதோ ஒரு பெட் கவரை மேலே போட்டுட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. அவ்வளோ ஒரு வர்ஸ்ட் குவாலிட்டி இது. நான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு மெசேஜ் போட்டு இந்த மாதிரி குவாலிட்டி சரியில்லை, கலர்லேயும் டிஃபர் ஆகுது அப்படின்னு சொன்னப்போ, கலர் கூட ஓகே தான், ஆனால் குவாலிட்டி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டப்போ அவங்க சொன்ன ஒரே பதில் என்னென்னா, நான் இந்த மாதிரி ஒரு 1000 சாரீஸ் நான் சேல் பண்ணியிருக்கேன் இதே பேட்டர்னில் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. அதாவது 1000 சாரீ நான் விற்றுருக்கேன், எனக்கு இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் வரல அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தா ஓகே. நான் இந்த மாதிரி 1000 சாரீ விற்றுருக்கேன் அப்படின்னு அதை மட்டும் தான் சொன்னாங்க. ஸோ இவங்களோட நோக்கம் ஜஸ்ட் விற்கிறது மட்டும்தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே இவங்ககிட்ட எதுவுமே கேட்குறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் அதுக்கப்புறம் எதுவும் மெசேஜ் பண்ணலை அவங்களுக்கு. இந்த டிஎஸ்ஆர் சாரீஸில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இவங்க கமெண்ட் பாக்ஸை வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்மளோட ஃபீட்பேக்கை கூட கமெண்ட் செக்ஷனில் போய் சொல்ல முடியல. ஏன்னா வந்து கமெண்ட் செக்ஷனை வந்து அவங்க கமெண்ட் பாக்ஸே அவங்க டிசேபிள் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரிவ்யூஸு நான் யாராவது வாங்கி ஏமாந்தவங்க இந்த மாதிரி கொடுத்தா தான் உண்டு. அதனால் இனிமேல் டிஎஸ்ஆர் சாரீஸில் பர்ச்சேஸ் இப்போ டிஎஸ்ஆர் சாரீஸுக்கும் எனக்கும் எந்த முன்விரோதமும் கிடையாது. அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் நான் ஷேர் பண்ணுறேன். அதனால் டிஎஸ்ஆர் சாரீஸில் மட்டும் இல்லை, எந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சாரீஸ் வாங்கினாலும் கொஞ்சம் விசாரிச்சுட்டு வாங்குங்க, ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு வாங்குங்க. ஏன்னா ஆன்லைனில் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலுமே வந்து சில கலர்லாம் பார்த்துட்டு அப்படியே பட்டு சாரீ மாதிரியே இருக்குது இல்லையா. நிறைய பார்த்தீங்கன்னா இந்த சாரீ வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது, பட் டிசைன் பார்த்தீங்கன்னா அப்படியே பட்டு சாரீ மாதிரி அந்த கலர் காம்பினேஷன் பேட்டர்ன் எல்லாமே அதே மாதிரி இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டு வாங்கிடுறோம். ஆனால் வாங்கினதுக்கப்புறம் இந்த குவாலிட்டி இந்த மாதிரி இருக்குது. ஜஸ்ட் ஒரு வாட்டி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மடித்து பீரோவில் வச்சிடுறோம், அந்த மாதிரி தான். அதே மாதிரி இதே குபேரப்பட்டில் நான் இன்னொரு சாரீ வந்து வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா புவனா சில்க் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேம் சேலம் இளம்பிள்ளையிலேருந்து ஒரு தம்பிக்கிட்டேருந்து வாங்கினேன். நம்ம என்னதான் ஏமாந்தாலும் மறுபடியும் சில கலர்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆசையாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி நான் வாங்கினது தான் இந்த சாரீ. சொல்லப்போனால் அந்த சாரீ வந்து 999 ப்ளஸ் 40 rupees ஷிப்பிங். ஆனால் இது வந்து ஜஸ்ட் 650 ஃப்ரீ ஷிப்பிங். சேம், அதை விட நல்ல குவாலிட்டி இருக்குது, டிசைனும் நல்லா இருக்குது, ஈஸியாகவும் கட்ட முடியுது. அதாவது அந்த 650 rupeesக்கு இது வந்து ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான் இது. இது ரொம்ப அழகாகவும் இருக்குது, கட்டவும் முடியுது, ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி அவங்க கொடுக்குற கஸ்டமருக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. நம்ம என்ன கேட்டாலும் வந்து ரிப்ளை கொடுக்குறாங்க. அதாவது கரெக்ட் டைமில் எனக்கு டெலிவரியும் கிடச்சிது இந்த சாரீ. ஸோ இந்த மாதிரி சில செல்லர்ஸும் இருக்காங்க யூடியூப்பில். அதனால் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து இதுக்கு முன்னாடி டிஎஸ்ஆர் சாரீஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. அதனால தான் அவங்க வந்து யாருக்கும் ப்ராப்பராக ரிப்ளை கொடுக்கறதில்ல. அதனால் நீங்கள் நம்மளை மட்டும் குறை சொல்கிற முடியாது, நம்மளும் கொஞ்சம் பார்த்து தான் வாங்கணும் இல்லையா. அதே மாதிரி டிஎஸ்ஆர் சாரீஸ்க்கு நான் சொல்கிறது ஒரு விஷயம் என்னென்னா, கஸ்டமர்ஸ் என்ன கேட்டாலும் ஒழுங்கான ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. நீங்கள் சாரீ விற்கிறத மட்டும் நோக்கமாக வச்சுக்காதீங்க, கஸ்டமர்ஸையும் கொஞ்சம் கவனிங்க. அதே மாதிரி நாமளும் வந்து கொஞ்சம் உஷாராக இதெல்லாம் பார்த்து ரிவ்யூஸ்லாம் பார்த்து வாங்குறது நல்லது. அதனால தான் நான் இந்த 2 சாரீ நான் யூடியூப்பில் வாங்கினேன். ஒரு சாரீ வாங்கினது ரொம்ப கஷ்டமாக போச்சு, ஆனால் இந்த சாரீ வாங்கும்போது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். அதனால் கொஞ்சம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குங்க.